அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை நடத்தி முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க தேவையில்லை எனவும் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரருக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சினை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்கள் என்ன? அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூரு கோலிந்து உள்ளிட்டோர் அளித்த புகார் மனு மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என கூறி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோரும் அதனை தங்களுக்கு சாதாரணமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்தாமல் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக புகார் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என கால வரம்பு குறித்து எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளதாகவும் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு விசாரணை தொடர்பாக கால வரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் விரைவாக விசாரித்து முடித்து பதில் மனு தாக்கல் செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை நீதிமன்றம் நாளைக்கு தள்ளி வைத்திருக்கின்றது.